पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம். எதுக்காக இந்த அத்தியாயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவே என்ன பண்றார், க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம் எத்தது ஞானம் மதம் மம அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார். இந்த ரெண்டுத்தையும் க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் பிரித்து தெரிந்து கொள்வது எதுவோ அதுதான் ஞானம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் மட்டும் நமக்கு நல்ல முறையில புரிஞ்சுது அப்படின்னா, இந்த 13வது சாப்டர் நமக்கு பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துல டவுட்டே இருக்காம போயிடும். நல்லா தெளிவா நம்ம காரியத்துல மோட்சத்தை நோக்கி நல்லா போக முடியும். அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக மனனம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் பண்ணிக்கிட்டு இருக்கார். நேத்து பாட்டத்துல என்ன ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28வது பேஜ்ல நடுவுல இருந்து ஆரம்பிச்சோம். இதம் ச அந்யத்து பாண்டித்யம். இந்த நம்ம இந்து மதத்திலேயே பார்த்தீங்கன்னா யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய துவைத்த மதங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த துவைத்த மதங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு, ஆதி காலத்துல இருந்தே நம்ம வேத சாஸ்திரம் வேதமானது ஒரு மெத்தடை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வெயில்ல இருந்தாதான் நிழலோட அருமை தெரியும். உண்மை தானே? நம்ம நிழல்லையே இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் வீட்டுக்குள்ளாரையே இருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வெளியில போயிட்டு வரவங்க தான் சொல்றாங்க, சாமி இன்னைக்கு ரொம்ப வெயில் சாமி அப்படின்னு. எனக்கு வெயில்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. காலையிலேயே ஈவினிங் மட்டும்தான் வெளியில போறேன், மத்தியான நேரத்தில் போறதே இல்லை. இப்ப வெயிலோட இது தெரிஞ்சாதான் நிழலோட அருமை பார்த்தீங்கன்னா புரியும். இப்ப நான் என்ன பண்ணணும், வெளியில ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மத்தியானம் உச்சி வெளியில போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, அப்பா வீட்டுக்குள்ளார வந்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு. புதுசா ஏதாவது அங்க ஆனந்தம் கிடைச்சுதா அப்படின்னா, நிழல் அப்படின்றது ஒரு புது வஸ்து இல்லை. அப்போ அதை ஒன்ன ஃபீல் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு இந்த வெளியில போய் வெயில்ல அவஸ்தப்பட்டுட்டு உள்ள வந்தாதான் தெரியுது சுகம்னா என்ன அப்படின்னு. இப்ப இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்ம தத்துவம்.
அந்த சுத்த பிரம்ம தத்துவமா நிர்குண நிராகாரமா தான் ஆனந்த சுரூபமா தான் நான் இருக்கின்றேன். இப்பவும் தூக்கத்துல எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா சுகமா தூங்குன வேற ஒன்றையும் அறியவில்லையோ, இப்ப ஜாகிரத அவஸ்தையிலையும் நான் சுகமாதான் இருக்கேன். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் சுகமா இருக்கேன்றத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அறிய விடாம ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துன்ற ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு. இது அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுது. என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனை வந்து எடுத்தோன்னே இது எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, எப்படிங்க இல்லை, நான் தான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன், இந்த தேகம் இருக்கு, இந்த ஜெகத் இருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்க வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஆஹா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணணும். எடுத்தோன்னே ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏக்கமேவ அத்விதீயத்தை புரிய வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், முதல்ல அத்தியாரோபம் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். நம்ம அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கோம். நான் தேகம், இந்த ஜெகத்து சத்தியம், நானும் சத்தியம், இந்த ஜெகத்தும் சத்தியம், இதுக்கு அந்நியமா ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவனும் சத்தியம். நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுற சம்சாரியா இருக்கேன். இந்த சம்சாரத்தை நாசம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஈஸ்வரனை உபாசிக்கணும். இந்த ஈஸ்வரனை உபாசிச்சு என்ன பண்ணணும், என்னோட அவித்யா அந்த சாஸ்திரத்தை படிச்சு ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஈஸ்வரன் இடத்துலயே நான் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அப்ப நானும் அவனும் ஒன்னாயி வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சாரத்தை நான் நாசம் பண்ண போறேன், முக்தி அடைய போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனாதி காலத்துல இருந்தே நம்ம மைண்ட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டியும் நம்மளுடைய வாசனைகளும் நம்ம இப்படிதான் நினைக்கிறோம். பிறந்ததுல இருந்தே நம்ம நினைக்கிறோம் என்னன்னா, நான் இருக்கேன், இந்த தேகம் இருக்கு, இந்த ஜெகத் இருக்கு, இது கண்டிப்பா இதுக்கு அந்நியமா ஈஸ்வரன் ஒருத்தர் இருப்பார், அம்மா அப்பா சொல்லி தந்துடுறாங்க. அப்ப இந்த மெத்தடு போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னன்னா, இதை மறுக்காம சாஸ்திரம் முதல்ல என்ன பண்ணுது, இதை உடனே இல்லப்பா இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லாம முதல்ல என்ன பண்ணுது, ஆமா ஈஸ்வரன் இருக்கார், இந்த ஜெகத் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி சாஸ்திரம் என்ன பண்ணுது, ஈஸ்வரன் ஒருத்தர் எங்கேயோ இருக்கார், கைலாயத்துல இருக்கார், வைகுண்டத்துல இருக்கார், இந்த ஜெகத்து சத்தியமா தான் இருக்கு, நீ என்ன பண்ண அப்படின்னா ஈஸ்வரனை வந்து அடையணும் அப்படின்னா கர்மயோகத்தை பண்ணு, அவனுக்கு ஈஸ்வரார்ப்பணமா கர்மங்களை பண்ணு, அவன் பிரீத்தி ஆனா அப்படின்னா உனக்கு அஜ்ஞானம்லாம் நிவர்த்தி ஆயிடும், அவனோட பிரீத்திக்காக கர்மம் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லித்தரு. அதுக்கப்புறம் சொல்லுது, உட்கார்ந்து மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகம் பண்ணி பண்ணி சமநிலை அடைஞ்சோன்னு அவனுக்கு சொல்லி தருது, வா வா உனக்கு மனசு சாந்தமா இருக்குல்ல, இப்ப ஏகாகிர சித்தம் வரட்டும், உனக்கு ஈஸ்வரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்ணு அப்படின்னு உனக்கு அந்நியமா ஈஸ்வரன் இருக்கார், சங்கு சக்கர கதாதாரியா இருக்கார், அதனால அவருடைய ரூபங்களை மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா உள்வாங்கி அவரை தியானம் பண்ணு அப்படின்னு 2வது ஸ்டெப்பையும் சொல்லுது. இப்ப நம்ம இது வரைக்கும் 12வது சாப்டர் வரைக்கும் அதுதான் வந்திருக்கோம். ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவரை மெடிடேட் பண்ணணும், அவரிடத்திலேயே மனசை வந்து வைக்கணும், அதெல்லாம் கரெக்டா வந்து சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப கர்ம காண்டமும் உபாசனா காண்டமும் என்ன அப்படின்னா வெறும் அனுவாத மாத்திரம். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா என்ன புரிஞ்சிருக்கோமோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வேதமும் கூட சொல்லுது. ஆனா என்ன பண்ணுது, கொஞ்சம் கிளாரிட்டியோட நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு இந்த துவைத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இப்படி சொல்றதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது, அத்தியாரோபம் அப்படின்னு பேர். சூப்பர் இம்போஸ் பண்றது நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் என்ன பண்றாரு பாக்குறாரு, பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா நேரடியா வேதாந்தத்துக்கு வருவார், இல்லை அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகத்தை பண்ண வச்சு மனசை சாந்தமாக்கி விவகாரங்கள்ல இருந்து அவனை விலைக்கு கொண்டு வந்து வானப்பிரஸ்தத்துக்கு வந்துரு, சன்னியாசம் எடுத்துக்கோ அப்படின்னு விவகாரங்கள்ல இருந்து அவனை விலைக்கு கொண்டுட்டு வந்து உட்கார்ந்து உபாசனை பண்ணு அப்படின்னு. வாக் பிரம்மேதி உபாசித்த, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நாம பிரம்மேதி உபாசித்த முதல்ல ஆரம்பிக்குது. நாமத்தை வந்து பிரம்மம் அப்படின்னு உபாசனை பண்ணு, ஏதாவது ஒரு நாமத்தை ஜபத்தை பண்ணு. அதுக்கப்புறம் ரூப தியானத்துக்கு வா, ஒரு ரூபத்தை வச்சுக்கிட்டு இதுதான் ஈஸ்வரன், இதுதான் பிரம்மம் அப்படின்னு உபாசனை பண்ணு. சிவபெருமானா இருக்கட்டும், இல்லை விஷ்ணுவா இருக்கட்டும், அம்பாலா இருக்கட்டும், ஏதாவது ரூபத்தை பண்ணு. அதுக்கப்புறம் மெதுவா என்ன பண்ணுது, வாக் பிரம்மேதி உபாசித்த, வெளியில இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு வாக்கையே பிரம்மம் என்று உபாசனை செய். அதையும் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்போது மனோ பிரம்மேதி உபாசித்த,
மனதை பிரம்மம் என்று உபாசனை செய். மனசுல வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து இருக்கக்கூடிய தாட்டெல்லாம் பிரம்மம்னு உபாசனை பண்ணு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வரும்போது பிராண பிரம்மேதி உபாசித்த, பிராணனை பிரம்மம் என்று உபாசனை செய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வந்து வெளியில இருந்து அவனை என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளார டிராவல் பண்ண வச்சு, வெளியில இருக்கிற விஷயங்கள்லயே நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்டினரி பர்சனா இருக்கும். உபாசனா காண்டம் என்ன பண்ணுது, வெளியில இருக்கிற விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் வாக்கு இந்திரியத்துக்கு வந்துரு, இந்திரியத்தை பிரம்மம்னு உபாசனை பண்ணி மனசுக்கு வந்துரு, மனச பிரம்மம்னு சொல்லி பிராணனுக்கு வந்துரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லித்தரு. இந்த பிராணனுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன்ல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும் போது என்ன கிடைக்கும், பிராணன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அந்த பிராணன்கிட்ட நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல இருக்கோம் பாத்தீங்களா, தூக்கத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னா பிராணன் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அப்போ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றதெல்லாம் சுவாமி நீங்க என்ன கதையா சொல்றீங்க அப்படின்னா, இல்ல பிரஷ்ன உபனிஷத் இதுல கேன உபனிஷத்துல அவதாரிக்கா பாஷ்யத்துல ஆச்சாரியர் இதெல்லாம் சொல்ற. ஒரு உபனிஷத்தை ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கர்ம காண்டம் உபாசனா காண்டம் வந்ததுக்கு பிறகுதான் உபனிஷத்தை ஆரம்பிக்கும். அப்ப கேன உபனிஷத்தை ஆரம்பிக்கும் போது எடுத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வேதாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கும் கேன உபனிஷத். அதுக்கு அவதாரிக்கா பண்ணும் போது சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, இந்த ஜென்மத்திலேயோ இல்ல பூர்வ ஜென்மங்கள்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பிராண உபாசனைகளை பண்ணி இருந்தான் அப்படின்னா, பிராண உபாசனை பண்றதுன்றது அவ்வளவு ஈஸிலாம் இல்லை. அப்ப நம்ம வெளியில வச்சிட ஈஸ்வரனை ஈஸியா உபாசனை பண்ண முடியுது. மெதுவா இன்ட்ரோவெர்ட் ஆய் ஒவ்வொரு தத்துவங்களையா கிராஸ் பண்ணி பிராணன் தான் பிரம்மம்னு பிராணனை பார்க்க ஆரம்பிக்கிறது. இந்த உபாசனையை ஒருத்தன் ஏற்கனவே பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, தூக்கத்துல என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தம் பிராண உபாசகனுக்கு நேச்சுரலாவே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்ப நான் தூக்கத்துல தான் இருக்கேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு சின்ன டேப்லெட் ஒன்று போட்டேன், அப்படியே ஆனந்தமா இருக்கு. அந்த டேப்லெட்டோட வீரியம் இன்னும் கம்மியாகாம நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஆனந்தத்துல இருந்தா பேசிட்டு இருக்கேன். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்தோட கலக்கம் வந்து அப்படியே இன்னும் அப்படியே இருக்கு. அப்படியே அந்த ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. ஆனந்தம் உள்ளுக்குள்ள ஊறி வந்துகிட்டே இருக்கு. நான் தூக்கத்துல இருக்கிற ஆனந்தத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப பேசிட்டு இருக்கும் போது கூட. அப்போ ஒரு ஆனந்தம் நல்லா தெரியுது அப்படின்னா நல்லா உங்களுக்கு டீப் ஸ்லீப் வருது. அப்ப டீப் ஸ்லீப் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க, தயிர் சாதம் நல்லா கண்ணை கட்டுது, ஜி வாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும். இல்லைச்சி எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்து தூங்குறேன் ஜி அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோமோ. ஏன் அப்படின்னா தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் வந்து வேற எதுலையுமே இருக்காது. இதே மாதிரி பிராண உபாசகனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில போறதுன்றதே வெளியில இருக்கிற எக்ஸ்ட்ரோவேட்டா இருக்கிற ஆனந்தங்களையோ இல்ல வேற எந்த விஷயத்திலயும் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பரிபூர்ணமான விரக்த தன்மை வந்துடும். இந்த பிராண உபாசனைய பண்ண உள்ளுக்குள்ளார சுகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொங்கி நம்ம தூக்கத்துல இருக்கிற ஆனந்த மாதிரி ஜாகிரதத்திலேயே வர ஆரம்பிச்சோம். அவனுக்கு விஷயங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம போகும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் வந்ததுக்கு பிறகு குருநாதர் பார்க்கிறார், இவன் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் அடங்கி போய் நல்ல ஆனந்த ஸ்வரூபமா இருக்கான், இவனுக்கு வேதாந்தம் சொன்னா சரியா வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெளி விஷயங்கள்ல சாத்திய சாதனங்கள்ல வைராக்கியம் வந்தவனுக்கு கேனோபனிஷத் பாஷ்யத்தை சொல்லுது, இந்த பிராண உபாசனை பண்ணி அவனுக்கு வெளியில இருக்க சாத்திய சாதனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பூரண வைராக்கியம் வந்துருச்சுன்னு குருநாதர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, வாப்பா அப்படின்னு கேனேசிதம் பதத்தி பிரேசிதம் மனகா அப்படின்னு ஒரு ஆத்ம கேனோபனிஷத்து மந்திரத்துல இருக்க உபதேசத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு உபனிஷத்து ஆரம்பிக்கும். அப்போ எது வரைக்கும் அப்படின்னா அத்தியாரோபம் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற ஈஸ்வரன் அத்தியாரோபம் ஏத்தி வைக்கிறோம், இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு பிள்ளையார பிடிச்சி வச்சு நான் இன்னைக்காக வரும்போது தான் பார்த்தேன். ஒருத்தன் மண்ணை தூக்கி அந்த அச்சில வந்து பாத்தீங்கன்னா வச்சு டம்முன்னு 4 தட்டி ஒரு பேட் மாதிரி வச்சிருக்கான். தட்டுன்னு தட்டி பக்கத்துல இருந்து வாங்குறவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, கை கட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சுத்தி இவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் மண்ணை தூக்கி வச்சு அடிச்சு தலைக்கு திருப்பி போட்டு கத்தியை வச்சு கட் பண்ணி இவங்க தட்டு கொண்டு போயிருக்காங்க, தாம்பூல தட்டு. அந்த தாம்பூல தட்டுல வந்து அந்த விநாயகரை தூக்கி வைக்கிறான். வச்சோ நீ தானேப்பா பார்த்த, அவன் மண்ணை தானே எடுத்து வச்சான். மண்ணை எடுத்து வச்சு குறைச்ச மண்ணை எடுத்து பிண்டத்தை எடுத்து வச்சு அதை வந்து அச்சில போட்டு உன் கண்ணுக்கு எதிர்க்கையே அச்சை கவுத்து வச்சு உன் தாம்பரத்தை வச்சு கொடுக்குறான். நம்ம வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எருக்கு மாலையும் போட்டு
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விநாயகரே நம்ம கையில கிடைச்சோமா ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷத்தோட அந்த குழந்தைங்களும் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போறாங்க வீட்டுக்கு. அங்க ரிசீவ் பண்ற அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வீட்டுக்கு வந்து விஐபி வந்த மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தண்ணிலாம் தெளிச்சு ஒரு பூஜையெல்லாம் போட்டு ஒரு கற்பூர ஆரத்தி கொண்டு போய் வீட்டுக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. அட முட்டாளுகளா, உன் எதிர்க்க தான் மண்ணு வந்து பிள்ளையாராச்சு, பிள்ளையார வந்து பார்த்தீங்கன்னா அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் இருக்கா? பிறந்ததுல இருந்தே இதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல பண்ணி 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 அப்ப நமக்கு ஒரு ஸ்ரத்தா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா தேவதைகள் எல்லாமே வெளியில நம்ம தான் பண்றோம். சிற்பியை வச்சு ஒரு விக்கிரகத்தை இது பண்றோம், ஆராதனை பண்றோம். அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன வேற ஒன்னா ஈஸ்வரனா பாவிக்கிறதுன்றது யதார்த்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யதார்த்தம் இல்ல. மண்ணு தான். அத மண்ணுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிள்ளையாரு ஆக்கிட்டோம். மண்ணுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலைய விக்கிரகத்தை பண்ணி இது விஷ்ணு, இது சிவலிங்கம் அப்படின்னு நம்ம தான் ஆக்கி வச்சிருக்கோம். அப்ப யதார்த்த ஞானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யதார்த்தம் இல்லை. ஆனா அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பஞ்சதசிக்காரர் சொல்றாரு சம்வாதி பிரமம் அப்படின்னு அதுக்கு பேர். என்ன பேரு? சம்வாதி பிரம, அதுக்கப்புறம் விஷம்வாதி பிரம அப்படின்னு ரெண்டு சொல்றோம். சம்வாதி பிரம அப்படின்றது என்னன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த விக்கிரகத்துல விநாயகரை கும்பிடு, இந்த விக்கிரகத்துல சிவலிங்கத்தை கும்பிடு, இந்த விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவ பாவி அப்படின்னு சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரி நிறைய வடிவங்களை கொடுத்து இதுல தியானம் பண்ணுன்னு சொல்லுது. அது பிரமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா பிரமதான், அது மயக்கம் தான், அது வாஸ்தவம் இல்லை. அப்ப உள்ளுக்கு அந்த என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லி, ஆனா அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க பாவிக்க 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 உங்களோட புத்தி சக்தியை என்ன பண்ணும்? அதிகப்படுத்தும். நல்ல புத்திய தெளிவடைய வைக்கும். மெதுவா 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 விவேகத்தை கொடுக்கும் அந்த ஈஸ்வரன். அதுக்கப்புறம் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் என்ன பண்றாரு, வர்றாரு. இப்ப என்ன மாதிரி யாராவது ஒரு ஆச்சாரியர் வராங்க, சும்மா வந்து பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனையை பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்த லெவலுக்கு வந்துருங்க. என்னது? நல்ல நாம பிரம்மேத்தி வந்துருங்க. உட்காந்து நாமத்தையே சொல்லுங்க. நான் நிறைய பேர் கர்மிகளா இருக்கிற பூஜை பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு சொல்றேன், பூஜையை கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. அப்ப ஜபம் பண்ண 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 கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுங்க? ஸ்தூல ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருந்து மனசுக்குள்ளார மானச ஜபத்தை பண்ண ஆரம்பிங்க. மானச ஜபம் நல்லா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பிராணனை பார்க்க ஆரம்பிங்க. அப்ப இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு மெதுவா மெதுவா உள்ளுக்குள்ளார டிராவல் பண்றத வைக்கிறேன். அப்ப இந்த ஸ்டெப்ஸ் வர 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன், எல்லாமே அத்தியாரோப்பம் தான். நாமம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் இல்லை, ஆனா நாமத்தை பிரம்மன்னு உபாச சொல்லுது. மனசு பிரம்மம் இல்லை, மனச பிரம்மம்னு உபாசிக்க சொல்லுது. பிராணன் பிரம்மம் இல்லை, ஆனா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு உபாசிக்க சொல்லுது. ஆனா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போக 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 நம்மளுடைய மனசுக்கு என்ன ஒரு சாமர்த்தியம் வரும்னா சூக்ஷ்மத்தை பார்க்கிற சாமர்த்தியம் நமக்கு வரும். சூக்ஷ்மம் சூக்ஷ்மம் சூக்ஷ்மம்னு மேல 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 சூக்ஷ்மத்தன்மை அதிகமாயிட்டே போகும். விக்கிரகம்ன்றது ஸ்தூலம், ஸ்தூலத்திலிருந்து வாக்கு சூக்ஷ்மம், வாக்க காட்டிலும் மனசு சூக்ஷ்மம், மனசை காட்டிலும் பிராணன் ரொம்ப சூக்ஷ்மம். பிராணனுக்கு நாமம் இல்லை, பிராணன் நாமம் தான் இருக்கு, ரூபம் இருக்கானா ரூபம் இல்லை. அப்ப பிராணனை வந்து பாத்தீங்கன்னா வீக்ஷணம் பண்றதுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோபம் அதோட ஸ்டாப் ஆகுது. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கக்கூடியது. இதுக்கு பேர் என்ன பேரு? சம்வாதி பிரமை. ரெண்டு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளார டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் காட்டுக்குள்ளார டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திசையில வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. ஒருத்தன் பாக்குறான் தூரத்துல மினுக்கு 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 மினுக்குன்னு ஒரு லைட் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா கிளார் அடிக்குது. அவன் பாக்குறான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அங்க ஏதோ மாணிக்கம் இருக்கு, நவரத்தனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வச்சிருக்காங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மினுக்கு மினுக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னு அவன் என்ன பண்றான்? மாணிக்கம்னு நினைச்சு அந்த பக்கம் போறான். இன்னொருத்தன் பாக்குறான் வேற ஒரு திசையில பாக்குறான், அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளார் அடிக்குது. இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஏதோ ஒரு குடிசை இருக்கு, வீடு இருக்கு, நைட்டு போய் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு இவன் அந்த திசையை நோக்கி போறான். போன மாத்திரத்துல இவன் மாணிக்கம்னு நினைச்சு போன இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் வந்து ஒரு குடிசை இருக்கு, லைட் இருக்கு. போன மாத்திரத்துல ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாச்சு, நம்ம ஏதோ மாணிக்கம்னு நினைச்சு வந்தா இங்க ஒரு லைட் இருக்கு அப்படின்னு ஒரு தீபத்தை வச்சு ஒரு யாரோ இருக்காங்க, ஐயோ அப்படின்னு ஏமாற்றமாய் நொந்து போயிட்டான். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா உன்னை நம்பி
அதனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? விஷம்வாதி பிராந்தி அப்படின்னு பேர். நான் எதிர்பார்த்து போனேன், ஆனா கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கத்தை எதிர்பார்த்து போன இடத்துல வெறும் லைட்டு தான் கிடைச்சது, தீபம் தான் இருந்துச்சு. இன்னொருத்தன் போறான், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு, இந்த திசையில நீ போன அப்படின்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கிடைக்கும், நீ ஒரு லைட் இருக்கும், அந்த லைட்டு நோக்கி போ, உனக்கு போதுமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு. லைட் ஒண்ணு இருக்கே அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு போறான். சாமி சொன்னது வந்து அங்க நைட்டு போய் ஸ்டே பண்றதுக்கு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு இவன் அந்த திசையை நோக்கி போறான். போய் பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா வைரங்களும் வைடூரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது வந்து பொக்கிஷமே அங்க அவனுக்கு கிடைக்கும். அப்ப குருநாதரோட ஆக்ஞாப்படி போனவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டுன்னு நினைச்சு போனவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவரத்தனங்கள் கிடைக்குது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா சம்பாதி பிராந்தி. இவனும் பிராந்தியில தான் போனான். என்ன பிராந்தியில போனா? அங்க லைட்டு தெரியுது அப்படின்னு பிராந்தியில போனான். ஆனா கிடைச்சது என்னது? நவரத்தனங்களே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொக்கிஷமே அவனுக்கு கிடைச்சது. அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த உபாசனைகள் எல்லாம் சாஸ்திரம் சொல்லுதோ, எந்த விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் இந்த சாஸ்திரங்களும் பெரியவங்களும் விதிச்சிருக்காங்களோ, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னா லைட்டை நம்பி போற மாதிரி நமக்கெல்லாம் சொல்லுது. ஆனா நம்ம கிடைக்க போறது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை அடையும் போது உங்களுக்கு பெரிய பொக்கிஷமே கிடைச்சிடும். அப்ப இத மனசுல வச்சுக்கிட்டு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாமரூபத்தை பிடிச்சுக்கிட்டு நாமரூபம் இல்லாத நிர்குண பிரம்மத்துக்கு போகணும். அப்ப நம்ம புத்தி சக்தியை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரக ஆராதனைகளும் எல்லா உபாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய புத்தி சக்தியை சுத்தப்படுத்தி சூக்ஷ்மத்துல குவிக்கிறதுக்காக தான், அந்தர்முகமாக்கி உள்ளுக்குள்ளார பிராணனை காட்டிலும் சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய ஆத்மாக்கு உங்களை கொண்டு போகும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அப்ப சாஸ்திரங்கள் சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மை இல்லை, சம்பாதி பிராந்தி. ஆனா பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணத்தை அடையறதுக்கான சாமர்த்தியம் நமக்கு கிடைக்குது. இதே இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் சத்தியம் அப்படின்னும் பணம் தனம் எல்லாம் சத்தியம், பதவிலாம் சத்தியம் அப்படின்னும் இந்த உலகத்து விஷயத்துல நம்பி நம்பி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த தேகம் சத்தியம், இதை எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்திலையும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம நினைக்கிற இது சத்தியம்னு அடைஞ்ச பிறகுதான் தெரியுது இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் அடைஞ்சது எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நான் மாணிக்கம் மாணிக்கம்னு நினைச்சு போனேன், நவரத்தனம்னு நினைச்சு போனேன். ஆனா கிடைச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் யூஸ்லெஸ் வஸ்து. இதை வச்சுட்டு மோட்சமும் கிடைக்காது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது. அப்ப உலக மக்களோட எல்லா பிரமையும் என்ன பேரு? விஷம்வாதி பிராந்தி. ஆயிடுச்சா? இத புரிஞ்சுக்கணும். அப்போ அத்தியாரோப்பம் தான் சாஸ்திரம் பண்ணுது. முதல் ஸ்டெப் வந்து இந்த உலக மக்களோட இதுக்கேற்ற மாதிரி உலகம் சத்தியம், நீ சத்தியம், ஈஸ்வரன் உனக்கு வேற ஒருத்தர் இருக்கார், அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணு மோட்சத்துக்கு அப்படின்னு. ஆனா கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? இது சொன்னது வேதம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த லாஸ்ட் கொஞ்சம் வருஷங்கள்ல என்ன ஆயிப்போச்சு, ஒரு 5000 வருஷத்துக்கு அப்புறம், கலியுகத்துக்கு அப்புறம் மெதுவா 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 என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சது. எதை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சூப்பர் இம்போஸ் பண்ணிச்சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சாலிடானது, இதுதான் முடிவானது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் அந்தந்த விக்கிரக ஆராதனைய பிடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம். ஒவ்வொரு குரூப் தனியாகி போச்சு. நான் சைவன், நீ வைஷ்ணவன், நான் வந்து சாக்தன் அப்படின்னு தனித்தனியா இதுதான் சிறப்பு இதுதான் சிறப்பு அப்படின்னு புராணங்கள்ல 18 புராணங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு புராணத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த உபாசனை பண்ணி நீங்க நிர்குணத்துக்கு போகணும்ன்றதை விட்டுட்டு அந்தந்த தெய்வம் தான் பெருசு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனி மதங்களா ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சத்தியம் அப்படின்னு துவைத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரோப்பம் பண்ணது துவைத்த மதம். வாஸ்தவத்துல துவைத்தம் சத்தியம் இல்லை, அவனை புத்தி சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக துவைத்தத்தை வச்சது. அவன் என்ன பண்ணிட்டான், துவைத்தம் தான் சத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சித்தாந்தம் எப்படி இருக்குன்னா துவைத்த சித்தாந்தம் தான் இருக்கு. இந்த துவைத்தத்தை எவன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீவன் சத்தியம், எனக்கு அந்நியமா ஈஸ்வரன் ஒருத்தன் கஷேத்திரஜனா இருக்கான்,
நான் அவனை தியானம் பண்ணி அவனை அடையணும், அவனிடத்துல நிலை பெறணும், அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அஜ்ஞான மலத்தை நாசம் பண்ணணும், அவித்யாவை. இந்த ஜெகத்து சத்தியம், அநேக ஜீவர்கள் இருக்காங்க, நானும் ஒரு ஜீவன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, நான் முக்தி அடைஞ்ச பிறகு கூட இந்த ஜெகத் இருக்கும், மாயா நித்தியம், இந்த ஜெகத்தும் நித்தியம், நானும் நித்தியம், ஈஸ்வரனும் நித்தியம், இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவன் நினைச்சிட்டு இருக்கானோ எகச்ச ஏவம் புத்தியதே. இப்ப நான் சொன்ன மாதிரி இதெல்லாத்தையும் சத்தியம் சத்தியன்னு எவன்லாம் நம்புறானோ, அது மட்டும் இல்ல எகச்ச போதயதி, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவ ஜெகத்து சத்தியம், நான் ஜீவன் சம்சாரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் அப்படின்னு அதை சொல்றானோ, மற்றவங்களுக்கு போதிக்கிறானோ, இந்த ரெண்டு பேரும் ந அசௌ க்ஷேத்திரஜ்ஞ, ஏ ஜீவனே நீ வந்து சம்சாரி, உனக்குள்ளார க்ஷேத்திரஜன் ஈஸ்வரன் வேற, நீ வேற, அவன் வேற அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறாங்களோ, ஏவம் மண்வானோ, எவன் இந்த விதமா சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ, யக ச பண்டிதாபசதா, அவன் பண்டிதர்களில் ரொம்ப கீழானவன், அவனுக்கு சரியான விஷயம் தெரியல. அது மட்டும் இல்ல, சம்சார மோக்ஷயோகோ சாஸ்திரஸ்ய அர்த்தவத்வம் கரோமி இதி, அவன் சொல்றான் நான் என்ன பண்ண போறேன், சாஸ்திரத்தை பிரயோஜனமுடையதாக செய்ய போகிறேன். சாஸ்திரத்தை பிரயோஜனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நீ ஜீவனா இருக்க, நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அடையணும், ஈஸ்வரனை அடையணும், அப்ப மோட்சம் அடையலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவமா பந்த மோட்சத்தை வாஸ்தவம்னு எவன் சொல்றானோ அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்டிதர்களில் கீழானவன். அப்ப வாஸ்தவத்துல என்ன ஆச்சாரியர் சொல்றார், இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஆத்மகா ஸ்வயம் மூடகா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஆத்மகா ஸ்வயம் ஆத்மகா மூடக அந்நியானுச்ச வியாமோகயதி, இவன் வந்து பாத்தீங்கன்னா தான் முட்டாளா இருக்கான், இவனுக்கு இன்னும் சாஸ்திரம் புரியல, நல்ல குருநாதர் கிடைக்கல. ஸ்வயம் ஆத்மகா, தன்னையே தான் தற்கொலை செய்து கொண்டவன் ஆகின்றான். ஆத்மஹத்தியா அப்படின்னு பேர், ஆத்மஹத்தியான தற்கொலை. என்ன அப்படின்னா தன்னை ஜீவன் 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 நான் சத்தியம் அப்படின்னு நினைச்சு, ஈஸ்வரன் எனக்கு அந்நியமா இருக்காருன்னு நினைச்சு, இந்த ஜெகத்து சத்தியம் நினைச்சு எவன் மயங்கி போயிட்டு இருக்கானோ அவன் திரும்ப திரும்ப இறந்து பிறந்து தனக்குத்தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷம் வச்சுக்கிறான், ஆத்மஹத்தியா பண்ணிக்கிறான். தான் மட்டும் இல்லை, அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்நியானிச்ச என்ன பண்றான், வியாமோகயதி, இந்த முட்டாள் மூர்க்கன் என்ன பண்றான் அப்படின்னா மற்றவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வரவங்கள்ட்டையும் என்ன பண்றான், மோகத்தை உண்டு பண்றான். பரிகார பூஜை பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த கிரகம் இங்க நிக்குது, அந்த கிரகம் அங்க போச்சு. எப்ப பார்த்தாலும் இந்த யூடியூபை திறந்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரிகார பூஜைகள். வைதிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, எல்லாம் பரிகாரம் பரிகாரம் பரிகாரம். உங்களை எதிரிகளை நாசம் பண்ணணுமா, இந்த யாகம் பண்ணுங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனையா, இந்த யாகம் பண்ணுங்க, இந்த ஹோமம் பண்ணுங்க, இந்த பூஜை போடுங்க, இந்த கோயிலுக்கு போங்க. சாமியை விட்டாச்சு. எவனாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நவகிரக கோயிலுக்கு போறாங்கல்ல, அங்க என்ன அற்புதமான நாகேஸ்வரெல்லாம் போனீங்கன்னா திருவெண்காடு கோயில் போங்க ஜி, பகவான் எப்படி திருவிடைமருத்தூர் பாருங்களேன், வாசல்ல இருந்து பார்த்தா சிவன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா காட்சி கொடுப்பார். என்ன கோயில்கள் இருக்கு. சாமியை விட்டுட்டோம் ஜி, சாமியை விட்டுட்டோம், பரிகாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நவகிரகங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா போனா இந்தந்த ஸ்தலங்களுக்கு போனா இந்தந்த பரிகாரம் ஆயிடும். எல்லா ஜோசியக்காரனும் சாமியை வந்து அந்த சிவபெருமான் என்று எல்லாம் பண்ணுவாருப்பா, அவனை பிடிச்சுக்கோ, பரிகாரம்லாம் தேவையில்லை அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பரிகார பூஜை, ஒரு பக்கம் கிரகங்களை வந்து சந்தோஷப்படுத்துறது, இது எல்லாம் போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனும் தெளிவில்லை, இவனு பக்கத்துல வரவங்களையும் என்ன பண்றான் மோகத்துல ஆழ்த்தி. ஏன்னா இவனுக்கு வருமானம் அப்பதான், ஒருத்தனுக்கு பயத்தை உண்டு பண்ணாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு வருமானம், இவனோட ஜீவனம் அப்படின்னு ஆயிப்போச்சு ஜோசியனுக்கும் பரிகார பூஜை பண்றவனுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெளிவடையவே கூடாது. யாரும் வந்து பாத்தீங்கன்னா என்னை சுத்தி இருக்கிறவன் கிளாரிட்டி வந்துடக்கூடாது, விவேகம் வந்துடக்கூடாது. விவேகம் வந்துச்சு அப்ப என்ன ஆகும், என்னோட வருமானம் இல்லாம போயிடும் அப்படின்னு ஜோசியன் என்ன பண்றான், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துவம் கொடுத்துட்டு. பரிகார பூஜைகள் வைதிகர்கள் என்ன பண்றாங்க, யாமிமாம் புஷ்பிதாம் வாசாம் பிரபதந்தி பண்டிதக நாண்ய தஸ்தீதி வாதினக, 2வது சாப்டர்லயே வந்துருச்சு. இதான்ப்பா சத்தியம், பூஜை பண்ணணும்.
பூஜை பண்ணணும், நல்லா நல்லா பூஜைகள்லாம் பண்ணணும், எல்லாத்துலேயும் சங்கல்பம் பண்ணணும். தனம் தானியம் பகுபுத்திர லாபம் எனக்கு உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கோ. அப்ப என்ன அர்த்தம் கேட்டினா, இதுக்கு அந்நியமாலாம் இல்லை. பிரம்மம் நிர்குணம் அதெல்லாம் சும்மா. நாம் பிரம்மமா ஆக முடியாது. வைதிகர்கள் சொல்றாங்க அவங்க சித்தாந்தத்துல, நீ எந்த காலத்திலையும் ஈஸ்வரனா ஆக முடியாது. நீ வேற அவர் வேற தான். வேதாந்தம்லாம் சும்மா ஒரு பிரைஸ் பண்றதுக்காக, ஸ்துதி பண்றதுக்காக அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிலாம் சொல்லி வச்சிருக்கு. அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன உண்டோ அந்த காரியத்தை நல்லா பண்ணு. பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கோ, நல்லா பண்ணிக்கோ. நிஷ்காமம்லாம் யாரும் பண்ணாதீங்க. ஈஸ்வர பிரீத்தியர்த்தம், ஈஸ்வரன் சதா பிரீத்தியா தான் இருக்கார். அதனால ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் வேணாம். அப்ப நம்ம தான் பிரீத்தி இல்லாம இருக்கோம். நம்ம வேணுங்கிறத கேட்டு 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 இந்த சம்சாரம் என்ன ஆகட்டும், போயிட்டே இருக்கும். அனந்த கோட்டி ஜென்மங்கள் இது வரைக்கும் வந்தாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இன்னொருத்தரையும் மோகத்துல ஆழ்த்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா எவன் பண்றானோ அது மட்டும் இல்ல, சாஸ்திர சம்பிரதாய ரகிதத்வாத், சாஸ்திரார்த்த சம்பிரதாய ரகிதத்வாத். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திர சம்பிரதாயம். யார் முறையா அந்த பரம்பரையா வேதாந்தத்தை உட்கார்ந்து முறையா படிக்கணும். ஒவ்வொரு அம்சமா நமக்கு தெளிவாகணும். அது மாதிரி படிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்கிட்ட படிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவர் படிக்கவே இல்லை. அதுக்குள்ளார வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்ச நாள் கிளாஸ்க்கு வந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சத்சங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வெளில போய் பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் இது பண்ணி நல்லா இருப்பார். பார்க்கறதுக்கு ஆனந்தமா இருப்பார். நல்ல ஒரு சின்ன பீட்டமும் ஆரம்பிச்சிட்டார் மெதுவா. நான் தான் கேட்டேன், அவர் இன்னும் படிக்கவே இல்லையே. அவரு இல்லை சாமி படிக்கல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாடம். அப்போ எப்படி ஆகும்? ஒரு 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 கம்ப்ளீட்டாக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷம் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படித்தாதான் ஒவ்வொரு அம்சங்களாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ வெளியில் போய் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டீங்க. கொஞ்சோண்டு அல்பமாக படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பேக்டாக இருந்தீங்க அப்படின்னா தானும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான மந்திரம் சொல்லுது திருமந்திரத்துல, குருடும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுந்தார் போல. முண்டக்க உபனிஷத்தை சொல்லுது, அந்தேன நீயமானா யதா அந்தாகா. குருடர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குருடர்களை ஒரு குருடன் வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துனா என்ன ஆகும்? பள்ளத்தாக்குல தான் போய் விடணும். தந்திரியமானாக சுயம் தீராக பண்டிதம் மன்யமானாக, தன்னையே தான் பண்டிதர்கள் நினைச்சுக்கிட்டு எல்லாம் கன்ஃபியூஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் குருவாயிட்டேன் அப்படின்னு வழி நடத்துறாங்க. அப்படின்னா முறையா குருநாதர்கிட்ட வந்து படிக்கல அப்படின்னா, அப்ப முக்கியமானது என்ன அப்படின்னா சாஸ்திரார்த்த சம்பிரதாய ரகிதத்வாத். சாஸ்திரார்த்தம்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்து இப்ப நம்ம படிக்கிற மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொரு லேயரா வாஸ்தவம் என்ன அப்படின்றத நல்ல பூர்வ பக்ஷி ரூபத்துல சித்தாந்தி ரூபத்துல ஒவ்வொரு அம்சமா என்ன சரி என்ன தப்பு, சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கிளியரா வந்து இப்ப நான் எங்கேயாவது பூஜை பண்றத மறுத்தனா, சம்பாதி பிராந்தின்னு ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கல. ஆனா சத்தியமானு கேட்டா என்ன சொல்லுவேன்? அது அந்த ஸ்டேஜ்ல சத்தியம். 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது சூரியன் உதிக்கிறான் மேற்கே மறைகிறான், சத்தியம். 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஆகாசம் நீல கலர், கரெக்ட், நீலம்தான், நீல ரங்கம் தான் இருக்கிறது அது. ஆனா 5ஆம் கிளாஸ் வரும்போது டீச்சரே என்ன பண்ணாங்க, நீல கலர்லாம். ஒரு 8ஆம் கிளாஸ் வரும்போது நீல கலர் இல்லை, ஆகாசம், சூரியன் உதிக்கிறது இல்லை மறையிறது இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் படிச்சத 8ஆம் கிளாஸ் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, அபவாதம் பண்றதுன்னு பேர். அது இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்தந்த இடத்துல இருக்கும் போது நம்ம கிளாஸ் படிக்கும் போது அந்தந்த விஷயங்கள் சரி. ஆனா அல்டிமேட் என்ன அப்படின்னு கேட்கும் போது அல்டிமேட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜீவனும் இல்லை இந்த ஜெகத்தும் இல்லை. யார் இருக்கானா, நான் இருக்கேன், அது மட்டும்தான். இப்ப நம்மளோட வெளியில இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, எவனோ ஏதோ சொல்லிட்டு போட்டோம். இப்ப நம்ம அனுபவம் என்ன யோசிச்சு பாருங்க. நம்ம அனுபவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தூக்கத்துல இந்த உலகம் இருந்துச்சா? இல்ல. தூக்கத்துல இந்த தேகம் இருந்துச்சா? இல்ல. டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தான் வெளில வரும். திரும்ப எங்க போறோம்? திரும்ப அதே தூக்கத்துக்கு தான் நம்ம போறோம். அப்ப இந்த ஜெகத்துன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வருது போகுது, டெய்லி வருது போகுது. அப்ப டெய்லி வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப நான் தூக்கத்துல எப்படி இருக்கிறேன்? சுகமா இருக்கேன். நான் இருக்கேனா? ஆமா நான் இருக்கேன். சுகமா இருக்கேனா? ஆமா சுகமா இருக்கேன். வேற ஒண்ணும் இருக்கா? வேற ஒண்ணும் தெரியல. இப்ப என்னுடைய அனுபவம் தான் வந்து பாத்தீங்கன்னா, எப்ப நான் வேக்கப் ஆகுறனோ
நான் இதே வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல இருந்தேன் அப்படின்னா, எங்கேயாவது இருந்தேன் அப்படின்னா, ரோம்ல இருக்கேன் அப்படின்னா, நான் எந்திரிச்ச மாத்திரத்துல என்ன பண்ணுவேன், ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலுவையை போட்டுப்பேன். இதே நான் இதுல இருந்து நான் அப்ராட் இதுல ஏதாவது பாரசீகத்துல ஏதாவது இருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அல்லான்னுவேன். இதே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான்ல இருக்கிறதுனால, இந்தியால இருக்கிறதுனால நாராயணான்றோம், சிவான்றோம். அப்ப வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நாராயணனும் சிவனும் அல்லாவும் ஜீசஸும் எல்லாம் எப்போ இருக்காங்க, வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் இருக்காங்க. அப்ப வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி டீப் ஸ்லீப்ல யார் இருந்தோம், ஒரே நான் தானே இருந்துச்சு. அநேக நான் இருந்துச்சா, அநேக தேகங்கள் இல்லை, அங்க எந்த தேவதைகளும் இல்லை, இந்த ஜெகத்தும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் சொல்லுது அந்த சுகமா நீ தூங்குனியே அது மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் வந்து போறது. அப்பா சொல்லி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனம் எப்படி பொய்யோ, காணல் ஜலம் எப்படி பொய்யோ, அதே மாதிரி இந்த ஜெகத்து பொய்ய அப்படின்னு என்ன பண்ணுது, இது எல்லாத்தையும் அபவாதம் பண்ணக்கூடியதுதான் இந்த வேதாந்த சாஸ்திரம். அப்ப சாஸ்திரத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபவாத சாஸ்திரம்னு வேதாந்தத்துக்கு பேரு. முதல்ல என்ன பண்ணுச்சு, கர்ம காண்டத்தையும் உபாசனா காண்டத்தையும் வேதமே சூப்பர் இம்போஸ் பண்ணுது, தூக்கி வைக்குது. தூக்கி வச்சது எல்லாத்தையும் மெச்சூரிட்டி வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுது, இது பொய்ப்பா, இது பொய்ப்பா, இது பொய்ப்பா, இது பொய்ப்பா, இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம், நீ மட்டும்தான்ப்பா சத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால நம்மள கொண்டு வந்து நிப்பாட்டு. இதுக்கு பேர் என்னது, இந்த மெத்தட் அப்படின்னா அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சீகரணம்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்காரு. இந்த பஞ்சீகரணத்துல அவஸ்தாத்திரயத்தை வச்சுக்கிட்டு தான் ஆத்மாவை போதம் பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரத சொப்பனத்தை எல்லாத்தையும் அத்தியாரோபம் பண்றத சொல்ற. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த ஆத்மாக்கு என்ன பேரு அப்படின்னா நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னு பேர். ஆத்மாக்கு என்ன பேரு, பிரபஞ்சம் இல்லாதது. பிரபஞ்சம் இல்லாத இந்த ஆத்மாக்கு மேல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. வெயில்ல நின்னாதான் நிழலோட அருமை புரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், இந்த மீட்டிங்லாம் இப்போ ஏதாவது நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த டையை கட்டணும், டக்கின் பண்ணிக்கிட்டு ஷூ சாக்ஸ் போட்டு அந்த சாக்ஸையும் ஷூவையும் போட்டு அந்த வெயில் அடிக்கிற வெயில நம்ம ஊர்லலாம் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஃப்ரீயாக இருப்போம், ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஷூ சாக்ஸ் எல்லாம் மாட்டணும்னு ஒரு 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 எரிச்சல் வரும். அது வரைக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருந்திருக்கும். அது மாட்டணும்னு ஒரு எரிச்சல், டையை கட்டணும்னு ஒரு எரிச்சல் வரும். எரிச்சல் வந்ததுக்கு பிறகு ஈவினிங் என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, வந்த மாத்திரத்துல அந்த டைய கலட்டி, அப்பா அந்த பட்டனை அவுத்துட்டு இந்த டைய கலட்டிட்டு சாக்ஸை கலட்டணும்னு, ஷூவை கட்டணும்னு ஒரு சுகம் வரும். இந்த சாக்ஸை கலட்டணும்னு ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. ஐயோ, உனக்கு ஏதாவது புதுசா ஆனந்தம் தான் வந்துச்சாப்பா அப்படின்னு கேட்டா, புதுசா ஒண்ணுமே வரல, எந்த ஆனந்தமும் வரவே இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முன்னாடி நான் ஆனந்தமா தான் இருந்தேன். காலையில ஷூ சாக்ஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி, டை மாட்டுறதுக்கு முன்னாடி ஆனந்தமா தான் இருந்தேன். அப்ப நடுவுல தான் இந்த துக்கம் வந்துச்சு. திரும்ப அதை அவுத்து போத்தோன்னு அப்பா ஒரு ஃபீல் ஆகும் பாருங்க. எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு அது அனுபவம் இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இந்த சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஸ்கூல்ல எல்லாம் போகும்போது ஒரு நூலை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், கையில வந்து பார்த்தீங்கன்னா சுத்துவோம். இந்த கையில இப்ப கூட நம்ம பண்ணி பார்க்கலாம், நல்லா டைட்டா சுத்த பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகும், அப்படியே நின்று போகும். இந்த டிப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளட்டும் ஒன்னாயிடும், ஒரு டைட்டா ஒரு பெயின் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்புறம் என்ன பண்றது, அந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்றது. ரிலீவ் பண்ணா பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆகும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும் நமக்கு. இதான் அத்தியாரோப அபவாதம். உனக்கு நிழல்ல நிக்கிறல, உனக்கு ஆனந்தம் தெரியல. அப்ப என்னவா, 10 நிமிஷம் வெயில்ல, உச்சி வெயில்ல நில்லு, ஐயோ வெயில் அடிக்குது வா இப்ப வா, அப்ப திரும்ப நிழல்ல கூட்டு வந்தீங்கன்னா ஐயோ ஆனந்தமா இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நீ அப்படிதான் இருந்த, முன்னாடியும் அப்படிதான் இருந்த. அந்த முன்னாடி இருந்த ஆனந்தத்தை நீ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆனந்தமா இருக்கேன்னு உனக்கு தெரியாததுனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, 10 நிமிஷம் வெளியில நிக்க வைக்க வேண்டியிருக்கு. அத்தியாரோபம் பண்ணிட்டு அதை அபவாதம் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய சொரூப ஆனந்தம் ஒருத்தருக்கு புரிய ஆரம்பிக்கும். இது புரியாம வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோபத்தை எவனெல்லாம் அத்தியாரோபத்தை சத்தியம்னு நினைக்கிறானோ, அபவாதம் பண்றதுக்கு தான் அத்தியாரோபம் பண்றோம். ஏத்தி வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கிறதுக்கு இல்ல, ஏத்தி வைக்கிறது எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்காகத்தான்.
அப்படின்னு ஒரு சாஸ்திரார்த்தம். மாண்டூக்கியத்தை நல்லா தெளிவா படிக்கணும். மாண்டூக்கியத்தை நல்லா திரும்ப 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 அஜாதவாதம் படிக்கணும். இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான், நான் மட்டும்தான் இருக்க, அந்த நான் தான் பிரம்மம், இந்த நானுக்கு அந்நியமா இந்த தேகம் இந்த ஜெகத் எல்லாம் பொய் அப்படின்ற அளவுக்கு நமக்கு நல்ல மனனம் வரணும். இந்த சாஸ்திரார்த்த சம்பிரதாயம் ரஹிதத்வாத், இந்த முட்டாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாததுனால ஸ்ருதஹானிம் அஸ்ருத கல்பனாம் ச குருவன்னு, நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதஹானி, வேதத்துல சொல்லப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஹானியை உண்டு பண்றான். எவனெல்லாம் இந்த ஜீவ ஜெகத்து சத்தியம்னு நினைக்கிறானோ அவனெல்லாம் வேதத்துக்கு விரோதத்தை உண்டு பண்றான். அஸ்ருத கல்பனாச்ச குருவன்னு, அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லாததெல்லாத்தையும் இவன் என்ன பண்றான், கல்பனை பண்ணுகின்றான். அப்ப வேதம் என்ன பண்ணுது, அத்தியாரோப அபவாதம் பண்ணுது. அதை புரிஞ்சுக்கணும். இந்த சாஸ்திரமே நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், வேதம் சொன்னதுக்கு ஹானியை உண்டு பண்றான், வேதம் சொல்லாததை வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்றான் இந்த முட்டாள். கேக்குதுங்களா? சின்ன மேன்மேடு எரர், நம்ம நானே பண்ண எரர். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாரோபம் பண்ணது சத்தியம்னு நினைக்கிறானோ 3ஆம் கிளாஸோட டிராப் அவுட். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 3ஆம் கிளாஸ்ல என் டீச்சர் சொல்லி கொடுத்தாரு, சூரியன் கிழக்கே உதிக்கிறான் மேற்கே மறைகிறான், ஆகாசம் நீல கலர் அப்படின்னு படிப்பை நிப்பாட்டிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு. 3ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு என்ன தெரியும், அவனதான். 8ஆம் கிளாஸ் வந்தா தானே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்பவாதம் நடக்கும். அப்ப அப்பவாதம் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பவாத சாஸ்திரம்ன்ற இந்த வேதாந்தம் படிக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்மகாண்டிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பாகத்தை படிச்சுட்டு அதோட நிப்பாட்டிட்டாங்க. மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா தலையா அடிச்சுக்கிட்டார். வேதம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் படிங்கப்பா, பாஷ்யம் படிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரயோகம் படிங்க, பிரயோகம் படிங்கன்னு நிறைய பேர் சொன்னார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதம் படிக்கிறவங்க பதப்பாட்டம் கிரமப்பாட்டத்தோடு நிப்பாட்டிடுறாங்க, பிரயோகத்துக்கு போகிறது இல்லை. பிரயோகத்துக்கு போயினா நிறைய கர்மங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பிரயோகத்தை தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரயோகம் தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதத்தோட அர்த்தங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போகிறது. பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். தைத்திரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மவித் ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகிறான். பிரம்மத்துக்கு லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு உட்கார்ந்து விசாரம் பண்ணுவாங்களா, யார்ட்டையோ போய் கேட்டுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாகர காலம் மட்டும் டெய்லி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பாராயணம் பாராயணம் பாராயணம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூஜைகள், கொஞ்சோண்டு பிரயோகங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த கிரகணத்துக்கு போகிறதே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், 3ஆம் கிளாஸோட ட்ராப் அவுட், வேதத்தோட பூர்வபாகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட், 3ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, உபாசனை வரைக்கும் போயிட்டான். 7ஆம் கிளாஸ் போயிட்டான். 7ஆம் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், நான் ஸ்ரீவித்யா உபாசனா பண்ணுறேன், நான் சிவ உபாசனை பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பூஜைகள் பண்ணுறவங்க நல்ல நிஷ்டையோடு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எத்தனை ட்ராப் அவுட்டு, 7ஆம் கிளாஸில் ட்ராப் அவுட். அப்போ 3ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸோட நிப்பாட்டியாச்சு. 8ஆம் கிளாஸ் வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் ரெண்டுமே பொய். சூரியன் உதிப்பதில்லை மறைவதில்லை, ஆகாசம் நீல கலர் இல்லை கலர்லெஸ் அது அப்படின்னு தெரியும். ஆனால் அப்பவாத சாஸ்திரம்ன்ற வேதாந்தத்துக்கு வரதே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதஹானிம் அப்படின்னா வேதம் சொன்ன அந்த பூரண ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காம போச்சு. வரணும்ல, வேதாந்தம் வரணும்ல.
மகாபெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார்ப்பா, படிங்கப்பா, இது பாஷ்யம் படிங்க, பாஷ்யம் படிங்க, சாய்நாச்சாரியோட பாஷ்யம் படிங்க, அதுக்கப்புறம் வந்து சங்கரோட பாஷ்யம் படிங்க அப்படின்னா யாரும் வரவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நல்ல ஸ்டைஃபண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாவனை எல்லாம் இப்போ கிடைக்குது. இப்போலாம் நிறைய பேர் படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறார், பிள்ளையார்பட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏங்க இவ்வளோ வேகமாக எதுக்கு ருத்ரத்தை சொல்கிறாங்க, எதுக்காக அதிருத்ரத்தை வந்து போயிட்டு இருக்கு, அதிருத்ரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா பசங்கள்லாம் ஏன் இவ்வளோ வேகமாக, நீங்கள் கொஞ்சம் சொல்ல வேணாமா, கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்கள், ஸ்வரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குது, பொறுமையாக சொல்லட்டுமே, ஏன் அவசரம், ருத்ரத்துக்குன்னு இவ்வளோ சமயம் இருக்குன்னு இவ்வளோ சமயம் கொடுத்துட்டோம் சாமி, சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க சாமி. அவர் வந்து வாத்தியார் சொல்கிறாரு, பாடசாலை வந்து நல்ல வயசானவர், நல்ல நிஷ்டர், அவர் சொல்கிறாரு, யார் சொன்னால் யார் சுவாமி கேட்குறான், அடிச்சு 4 வருஷம் கோர்ஸ், ஆகம கோர்ஸ். இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சங்கல்பம் பண்ணுற வரைக்கும் கற்றுக்கிறான், ருத்ரத்தையும் பஞ்ச சூக்தத்தையும் கற்றுக்கிட்டு ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெடியாக இருக்குது. ஆள் இல்லை, நிறைய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி, நல்ல இது கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சோண்டு சங்கல்பங்களை படிச்சுக்கிறது, கொஞ்சோண்டு வந்து வேதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது, பிரயோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை குருக்கள் சுவாமிகிட்டலாம் கொஞ்ச நாள் இருந்தோம் அப்படின்னா நல்லா என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம், பிரயோகங்கள்லாம் கற்றுக்கிட்டு அறகுறையாக என்ன பண்ணுறது போய் செட்டில் ஆயிடுறது லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தாம் படிக்கணுன்றதெல்லாம் நின்று போயிடும். வேதத்துக்கு வரணுன்றது, வேதத்தோட அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன உபாயமாக கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரனை பற்றின அறிவு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதே இல்லை. யாரோ தப்பி தவறி ஒருத்தர் 2 பேர் வராங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேதம் படித்தவங்க எத்தனை பேருக்கு வேதாந்தம் தெரியும் தெரியுங்களா? ஏகப்பட்ட பேர் வேதம் படிக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகளாக இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகத்தில் இருக்காங்க, கர்ம கண்டத்தில் இருக்காங்க, ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்றதுக்கு வர்றதே இல்லை. அப்போ என்ன அர்த்தமாகும் அப்படின்னு கேட்டினா, 3ஆம் கிளாஸில் படித்தது தான் சத்தியம்னு அவன் அதோட நின்றுவான், 7ஆம் கிளாஸில் படித்தது தான் சத்தியம்னு அதோட நின்றுவான். அப்போ பூரணமான வேதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னு தெரியணும்னா வேத சிரஸ் எது? வேதாந்தம் தான் வேத சிரஸ், வேதத்தோட தலை. அப்போ வேதாந்தம் படிக்கலைன்னா எல்லாம் ஆஃப் பேக்டா தான் இருப்பாங்க. அதனால சுருத்தஹானிம்னா வேதம் சொன்ன விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹானியை உண்டாக்கிவிடும். அதே நேரத்தில் அஸ்ருத கல்பனா, தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஏகப்பட்ட கல்பனை, இதில் வந்து இவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கல்பனையை பண்ணிடுறாங்க. வேதத்தில் சொல்லப்படாததை கல்பனை பண்ணுறது அப்படின்ற தோஷங்கள் எல்லாம் உண்டாகிவிடும். வேதம் என்ன சொல்லுதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாண்டுக்கிய காரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான வேதா. ராமர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு சொல்லும் போதே சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, மாண்டுக்கியம் ஏக்கமேவ அலம் முமுக்ஷூணாம் விமுக்தயே. முமுக்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாண்டுக்கிய உபனிஷத்து 1 போதும், எதுக்குன்னா முக்தி அடைவதற்கு. ஏன் சுவாமி அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இந்த அத்தியாரோப அப்பவாதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுது. இந்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் உண்டாகவே இல்லை, இந்த ஜீவர்கள் பிறக்கவே இல்லை. சொப்பனத்தில் இருந்து வந்தவங்க பிறந்தாங்களா? அப்படியே யோசிச்சு பாருங்க. சொப்பனத்தில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர் வந்துச்சு, அங்கே ஒரு லோக்கம் உண்டாச்சு. லோக்கம் உண்டாச்சா? உண்மையிலேயே உற்பத்தியாச்சா? அங்கே இருக்க கேரக்டர் எல்லாம் உண்மையிலேயே பிறந்துச்சா? இல்லை எல்லாமே உண்மையிலேயே இறந்து போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஜாகிரத உலகமும் ஒன்று உண்டாகவே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஜீவர்கள் பிறக்கவே இல்லை, மரணிக்கவும் இல்லை. ஜீவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவர்கள்னு அநேகம் இல்லை, ஒரே ஒரு திரஷ்டா மட்டும்தான் இருக்கான். அந்த திரஷ்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற திருஷ்யங்கள் எல்லாம் கல்பனா. யார் சத்தியம்? சொப்பன திரஷ்டா சத்தியம். இப்பவும் நான் திரஷ்டாவா இருந்து பார்த்தேன் அப்படின்னா நான் மட்டும் ஒருத்தன் தான். இப்ப பாடம் நடக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இத்தனை கேரக்டர் 82 பேர் பாடம் கேட்குறீங்கன்னா, இந்த லோக்கத்துல இருக்கிற மயில் கத்துது, பறவைகளுக்கு இது வருது, எல்லாம் போகுது அப்படின்னா எல்லாம் கல்பனை. யாரு சத்தியம்? பார்க்கிறவன் ஒருத்தன் மட்டும்தான் சத்தியம். இதுதான் மாண்டூக்கியத்தோட. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு? நேற்று சொன்ன ஸ்லோகம் தான். மாண்டூக்கிய காரிக்கால 3வது சாப்டர்ல 16வது ஸ்லோகம் வருது. சொல்லுது, ஆசிரமஸ்திரிவிதா ஹீன மத்தியமோத்கிருஷ்ட திருஷ்டயா உபாசனா உபதிஷ்டேயம் கதர்த்தம் அனுகம்பையா. வேதம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரம், நீ இல்லை, ஜெகத் இல்லை,
இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் சொன்னா இவனால புரிஞ்சுக்க முடியாதுன்னு வேத மாதா என்ன பண்றா, ரொம்ப கருணையோட என்ன பண்றா, அதிகாரிக்கு ஏத்த மாதிரி கர்மத்தையும் உபாசனத்தையும் யாரு விதிக்கிறா, வேத மாதாவே வைக்கிறா. கை குழந்தைக்கு வேற மாதிரி உணவு, கை குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையை வந்து கொடுத்தா செரிமானம் ஆகுமா, கை குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதர் ஃபீடிங் தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 3 வயசு வரும்போது செரிலாக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 5 வயசு வரும்போது இன்னும் கொஞ்சம் திருட ஆகாரம் கொடுக்கலாம். 8 வயசு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டே கொடுக்கலாம் அப்படின்னு அம்மா தானே வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி பார்த்து கொடுக்குறாங்க. எடுத்தோட குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தான் ரொம்ப நல்லது அப்படின்னு கோதுமையை கொடுத்தா என்ன ஆகும், குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தைக்கு செரிமானம் ஆகுமா, ஆகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சு கொடுக்குறாளோ அதே மாதிரி குழந்தைங்க மேல அக்கறை உள்ள இந்த வேத மாதா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஆசிரம திரிவித ஆசிரமங்கள் 3, உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதம அதிகாரி. ஹீன அப்படின்னா அதம அதிகாரி, மத்தியமனா மத்தியம அதிகாரி, உத்கிருஷ்ட அப்படின்னா உத்கிருஷ்ட அதிகாரினா உத்தம அதிகாரி. இந்த 3 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரிக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தம அதிகாரிக்கு ஞானம், மத்தியம அதிகாரிக்கு உபாசனம், அதம அதிகாரிக்கு கர்மம். இந்த 3 அதிகாரிகளை வச்சு சொல்லப்பட்டிருக்கு. உபாசனா உபதிஷ்டேயம், இந்த அதிகாரி பேதத்தை வச்சுக்கிட்டு தான் உபாசனைகளை சொல்லுது. அப்ப உபாசனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர கல்பனை எல்லாம் என்னது, பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான் பாகவதத்துல இருக்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். விபூதி யோகத்தை படிச்சு கொடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விபூதி யோகத்துல சொல்லப்பட்டதுல கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாதச ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் வந்து விபூதி யோகத்தை கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போது கடைசியில 40வது ஸ்லோகத்துல 41வது ஸ்லோகத்துல சொல்றார், நான் இதுவரைக்கும் என்னோட விபூதி எதையெல்லாம் சொன்னனோ அது எல்லாம் வெறும் மனோவிகார மாத்திரம். அதனால நீ என்ன பண்ணு, வாக்கியச்ச மனோ எச்ச பிராணம் எச்ச எல்லாத்தையும் அடக்கி 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 தான் தாண்டியே நின்று என்ன பண்ணு மோட்சத்தை அட அப்படின்னு அங்க உபதேசம் பண்ணியிருக்காரு. சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா பரீட்சைத்துக்கு சொல்லும் போது கூட ரூப கல்பனை எல்லாம் விராட் ரூபத்தை கல்பனை பண்ற, விராட் ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணிட்டு கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் என்ன அப்படின்னா சொப்பனத்துல பார்த்த மாதிரின்ட்டு. எப்படி சொப்பனத்துல பார்த்தோமோ அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு. அப்ப பெரிய மகரிஷிகள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த உபாசனா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவம் இல்லை. அந்த உபாசனை நம்முடைய சித்தத்தை ஏகாகிரம் பண்ணி சூக்ஷ்மமா இருக்க நிர்குண நிராகாரத்தை தன்னை அறியறதுக்காக ஒரு ஸ்டெப்பு தான். அப்ப உபாசனையே சத்தியம் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னா அவனுக்கு புரியலன்னு அர்த்தம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த வேதாந்தத்துக்கு என்ன சுவாமி பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்வைத தரிசனத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அஸ்பர்ஷ யோகம் அப்படின்னு பேர். இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டூக்கிய காரிக்கால 4வது பிரகரணம் அலாத சாந்தி பிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகமே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அஸ்பர்ஷ யோகோவை நாம சர்வ சத்வ சுகோஹிதா. இந்த அத்வைத்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அஸ்பர்ஷ யோகம், எதோடையும் சம்பந்தம் இல்லாதது. எப்படி ஸ்கிரீன் மாதிரி காட்சிகளோட சம்பந்தம் இல்லாதது. அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 9வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப எடுத்து படிச்சுங்க. 9வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா, மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா. பகவானோட சொரூபம் என்னது, அவ்யக்தம், வெளிப்படாதது. அப்ப பிள்ளையாரு பிள்ளையாருலாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை இல்லை, சங்கு சக்கர கதாதாரி உண்மை இல்லை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபரம்பாவம். அபரம்பாவம்னா கீழான ஒரு ஃபார்ம். சுவாமியோட உண்மையான ஃபார்ம் என்னது அப்படின்னா பரம்பாவம், நிர்குண நிராகாரம். பரம்பாவம் அஜானந்தக மாம் அஜம் அவ்யயம். ஐயோ இந்த முட்டாள் ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட மேலான அந்த ரூபத்தை அறிய மாட்டேன்றாங்களே அப்படின்னு கிருஷ்ணரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார். நான் இவைகளில் இல்லை, இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா வெறும் யோகம் ஐஸ்வரம். என்னிடத்துல இதெல்லாம் ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் மாதிரி, வெறும் கல்பனா. எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஸ்கிரீன் சொல்லுது என் மேல காட்சிகளே இல்லைன்னு. உண்மைதானே? ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் இருக்கா?
அப்படின்னா ஒன்னு ஸ்கிரீன் ஒரிஜினல், காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தோற்ற மாத்திரம். அப்ப தோற்ற மாத்திரத்துக்கு இருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தோற்ற மாத்திரத்துக்கு இருப்பு இல்லை. அப்ப ஸ்கிரீன் இருக்கு, ஸ்கிரீனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான். அதே மாதிரி பிரம்மம் சத்தியம், இந்த நான் அப்படின்னு பிரம்மம் சத்தியம். ஆனா இந்த நானோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவ ஜெகத்துக்கு ஒரு சம்பந்தமும் மண்ணாங்கட்டியும் இல்லை. நான் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்பவும் இந்த க்ஷணத்திலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. இந்த தேகம், இந்த ஜெகத்து எதோடையும் சம்பந்தம் இல்லை. இது எல்லாம் காட்சிகள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேரு அப்படின்னா அஸ்பர்ஷ யோகம். அத்வைத தர்சனத்துக்கு என்ன பேரு? அஸ்பர்ஷ யோகம். ஸ்பர்ஷம்னா டச், அஸ்பர்ஷம்னா எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதது. சொப்பனத்துல இருந்து பார்த்தமே, சொப்பனத்துல நடந்த காட்சிகளோட நமக்கு ஏதாவது சம்பந்தம் வந்துச்சு? எத்தனை சொப்பனம் பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதோட எந்த சம்பந்தமும் வேக்கப் ஆனதுக்கு பிறகு இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அசங்கோயம் புருஷக வேதாந்தம் சொல்லுது. இப்ப சொல்ல போற ஆச்சாரியார், இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாதது. அதனால இதுக்கு பேரு அஸ்பர்ஷ யோகம் அப்படின்னு பேர். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது என்ன சுவாமி அப்படின்னா, உங்களுக்கு என்னதான் நீங்க கர்மியா வேணா இருந்துக்குங்க, என்ன வேணாலும் உபாசனை பண்ணிக்க. நான் தான் உங்களை உபாசனை பண்ண சொல்றேன், நான் தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் உபாசனைக்காக வெளியில போய் நிறைய பண்றேன். இப்படி பண்ணும்போது கூட ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நாதபிரம்மத்தை சொல்றேன், ஜி இந்த மாசம் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும், போன மாசமும் ஏகப்பட்டது செலவு பண்ணியாச்சு, இப்ப கையில பைசா எதுவும் இல்லை, அதனால என்ன பண்ணுங்க, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா 10 ரூபா கேட்குற இடத்துல 1 ரூபா பண்ணுங்க, மெதுவா புதுசா யாரையும் எதுவும் இழுத்து போட்டுறாதீங்க, பேசாம இருக்கணும் அப்படின்னு. அப்போ காக்கா வந்து இவ்வளவு சாப்பிடுறது டெய்லி பயமா இருக்கு. ஐயோ காக்கா இருந்தா இவ்வளவு காக்கா வருது, இவ்வளவு சாப்பிடுது, எவ்வளவு காரபூத்தி வாங்கி போறது, 20-30 ரூபாய்க்கு காரபூத்தி வாங்கி போட்டா என்ன ஆகும்? ஐயோ நம்ம வந்து காலை இழுத்துக்கிட மெதுவா. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் விராட் உபாசனை பண்ணும்போது கூட விராட்டுக்கு தான் பண்றேன், ஒவ்வொரு மனுஷங்களையும் விராட்டா தான் பாவிக்கிறேன். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இவன் நல்லவனா இவன் கெட்டவனா, இவன் வந்து மலையை சுத்துறானா ஈஸ்வரனை உபாசிக்கிறானா, அவனுக்கு அதிகமா பண்ணணும், எவனுமே எதுவுமே பண்ணாதவனுக்கு மினிமமா பண்ணணும். அங்கேயும் கர்மயோகம் பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துடுது, தர்மம் ஏதாவது வந்துடுது. அதுவும் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்துறது. யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணுவோம், அவன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தான் அப்படின்னா, ஐயோ இவனை நல்லவன் நினைச்சு நம்ம பண்ணோம், இவன் கடைசியில ட்ரிங்க்ஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கான்னு துக்கம் வரும். ஒருத்தன் ஏமாத்துவான், அப்ப ஏமாத்துறவனை பார்த்து நமக்கு துக்கம் வரும். கர்மயோகம் பண்ணும் போதும் விராட் உபாசனை பண்ணும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து உபாசகனா கண்ண மூடி உட்கார்றோமோ அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம உண்மையா பொய்யா, இந்த தேவனை ஈஸ்வரனை வந்து உபாசிச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் சும்மா பொய்யாயிடுமோ, மோட்சம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா சந்தேகம்லாம் வந்துடும் நடுவில். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எது பொய் அப்படின்னா, அந்த கர்மமும் உபாசனையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிதம் கொடுக்காது. நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, ரமண பகவான் சொல்லுவார், எல்லாம் டெம்பரவரியா ஒரு ஹெல்ப் பண்ணும். கர்மமும் ஒரு டெம்பரவரியான ஹெல்ப் தான், அதே மாதிரி உபாசனையும் கூட டெம்பரவரியான ஹெல்ப் தான். அப்ப வாஸ்தவம் என்ன அப்படின்னும் போது ஞானம் மட்டும்தான் வாஸ்தவம். என்ன பண்ணும் தெரியுங்களா, இதெல்லாம் பொய்யினோடனே ஒரு ஆசுவாசம் வரும். எல்லாம் சத்தியம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா என்னோட 2-3 பேர் நான் பழைய ஆட்கள் நினைச்சு பார்த்தோன்னா ஒரு லைட்டா ஒரு மனசுக்குள்ளார ஒரு துக்கம். நான் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், நமக்கு எல்லாத்துக்கும் வர்றதுதான், இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், ஏன் இப்ப நமக்கு இவ்வளவு துரோகங்களும் இவ்வளவு கெட்டதும் நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் நடக்கும்ல, அது என்ன. அப்ப நான் பார்த்தேன், இது என்ன உண்மையா பொய்யா, இதெல்லாம் பொய் தானே, கனவு தான். இன்னைக்கு நடந்த கனவு இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நடந்த கனவு. இப்ப எப்படி இருக்கு, கனவு தான். கனவுக்கு எதுக்கு முக்கியத்துவம் இருக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு போயாச்சு, மனசு பிரசன்னமாயி போச்சு. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அஸ்பர்ஷ யோகம்னு சொல்லக்கூடிய இந்த யோகம், இது பொய் இது பொய் இது பொய், இது சொப்பனம் இது சொப்பனம் இது சொப்பனம், பார்க்கிறவன் சத்தியம் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளார கொண்டுட்டு வந்தீங்கன்னா சர்வ சத்துவ சுகோஹிதா. மாண்டூக்கிய காரிக்கால 4வது சாப்டர் 2வது ஸ்லோகம் படிக்கிறேன். அஸ்பர்ஷ யோகோவை நாம சர்வ சத்துவ சுகோஹிதக. சர்வ சத்துவம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஹிதம் கொடுக்கக்கூடியது, நம்ம எல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் மனசாந்தியை கொடுக்கக்கூடியது, உண்மையிலேயே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. கர்மத்திலையும் உபாசனையிலையும் உங்களுக்கு கிடைக்காத சுகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்வைத ஞானத்துல உண்டாகும். கேட்கவே வந்து பாத்தீங்கன்னா, ஓ அப்படியா, ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ஒன்றும் இல்லை எல்லாம் பொய் அப்படின்னா, அப்பா நான் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம்
சத்தியம் இல்லைல்ல, அப்பா தப்பிச்சிட்டோம்ல, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரம் தானே, தப்பிச்சிட்டோம்ல அப்போ அப்படின்னும் போது ஒரு அதை அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சுகம். ஒரு வேளை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தூக்கத்துல எப்படி ஆனந்தமா இருந்தோமோ வேற ஒண்ணு இல்லையோ, அதே மாதிரி ஜாகிரதத்துல இருந்தோம்னா எப்படி இருக்கும், ஒரே ஆனந்தம் தான். ஞானிகள் எல்லாம் அந்த ஞானத்துலதான் இருக்காங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அவிவாதோ, இந்த அத்வைத்த ஞானம் எப்படிப்பட்டது தெரியுங்களா, யாரோடையும் விவாதமே இல்லை. நான் தான் இப்ப முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யாரோடையும் வாதம் பண்ணவே கூடாது. யாராவது வந்து கேட்டாங்கன்னா உங்க குருநாதர் என்ன சொல்றாரோ அதையே வச்சுங்க, உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதே வச்சுங்க. ஏன்னா உங்க ஒப்பீனியனும் பொய், எல்லா ஒப்பீனியனும் பொய். எங்க நடக்குது, எல்லாமே ஜாகிரத அவஸ்தையில தான் நடக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவன் மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னா நீங்க வாதம் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா இந்த இடத்துல? எதோடைய வாதம் இல்லை. அதே நேரத்துல அவிருத்தஸ்ச, இந்த நான் இது பொய் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா எதோடையும் விரோதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரோடையும் எதுக்கும் விரோதம் இல்லவே இல்லை, எல்லாம் பொய். என்ன விரோதம் வேண்டி கிடக்குது, என்ன விவாதம் வேண்டி கிடக்குது, ஒண்ணும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் திரஷ்டாலேயே நின்னுகிட்டு எது நடந்தாலும் இத திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு சம்பந்தம் இல்லாம இதோட இருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் சுகம் கொடுக்கக்கூடியது. இந்த சாஸ்திரத்தை யாரு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உபதேசிச்சாரோ தேசிதத்தம் நமாம்யகம், அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபமா திரஷ்டாஸ்வரூபமா இருக்கிற குருநாதரை நான் என்ன பண்றேன், நமஸ்காரம் பண்றேன்னு அத்வைத சாஸ்திரத்தை இதை ஆரம்பிக்குது. இந்த ஆரம்பிச்சு சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா வருது. நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்ப்போம். அப்ப மனசுக்குள்ளார நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருந்து நம்ம வெளியில வந்ததுக்கு பிறகு எனக்கு டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். தூக்கத்துல நீ இல்லவே இல்லையா, நீ பிறக்கவே இல்லையே தூக்கத்துல. இந்த ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்தின்னு ஒண்ணு தூக்கத்துல இல்லவே இல்லையே, நான் பிறக்கவும் இல்லை. அப்ப பிறக்காதவன் இறந்து போவானா? பிறக்கவே இல்லை அப்படின்னா இறந்து போக மாட்டான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தோன்றியது தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு, காணல் ஜலம் தோன்றியது மறைஞ்சு போச்சு. அதான் மந்திரம் சொல்லுது, காடிக்க சொல்றது, ஆதவந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. அப்போ ஆதியிலையும் இல்லை அந்தத்திலையும் இல்லை. இன்னைக்கு காலையில வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி ஆதியிலையும் இந்த ஜீவ ஜெகத்து இல்லை. இன்னைக்கு ராத்திரில தூங்க போறோம், அந்தம், இதுக்கெல்லாம் முடிவு வந்துடும், திரும்ப ஆனந்தமா தூங்கி போயிடுவோம். அப்ப அந்தத்திலையும் இல்லை. அப்ப நடுவுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன தெரியுது. அப்ப மனசுக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எங்க சிங்க் ஆகிறோமோ இந்த காட்சிகளோட அப்ப துக்கம் வந்துடுது. எப்ப நீங்க சத்தியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்ப துக்கம் வந்துடுது. இந்த உலகத்துல நடக்கிற எல்லாம் சொப்பனத்துக்கு சமானம், எல்லாம் சொப்பனம், மனோராஜ்யம் மாதிரி, சொப்பனம் மாதிரி, கைத்துல தெரிஞ்ச பாம்பு மாதிரி மனசுல நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாம் என்ன பண்ணணும், தூக்கத்துல இருந்தா நான் எப்படி சுகமா இருந்தனோ அதே மாதிரிதான் இப்பவும் சுகமாத்தான் இருக்கேன். இந்த தேகாதிகள் எல்லாம் எனக்கு பார்க்கப்படுகின்ற திருஷ்யங்கள், இந்த திருஷ்யங்கள் எல்லாம் க்ஷேத்திர தர்மம், இது வாஸ்தவம் இல்லவே இல்லை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வருது. நம்ம நாளைக்கு கிளாஸ்ல இதை பார்ப்போம். ஒரு 4 நாள் கிளாஸ் லீவு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கிரம சுவாமி, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரை இது பண்றதுக்காக திருவோணம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேரளா ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறோம். அதனால நாளைக்கு நல்லா பூஜை பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, கிருஷ்ணருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்க, எல்லாம் பண்ணுங்க. நாளைக்கு லீவு, அதுக்கப்புறம் 3 நாள் லீவு வந்து 4 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாடத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்க. இந்த பாடத்தெல்லாம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளார டைஜஸ்ட் ஆகட்டும். யதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம். பொய்யை வந்து எந்த காலத்துல ஸ்வீகாரம் பண்ணாதீங்க, பொய் எப்பவுமே துக்கம் கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்றது சத்தியம், இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றது. நம்ம உண்மைதான், இது உண்மைதான், இது சாஸ்திரம் சொல்றது உண்மைதான் பார்த்துட்டே, இது நம்பிக்கையெல்லாம் இல்லை. நான் இப்ப பேசுறது எதுவுமே உங்களை நம்புங்கன்னு சொல்லவே மாட்டேன், சாஸ்திரமும் அதை சொல்லாது. விசாரம் மனனம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கா இருக்கிறது. அப்ப நான் சொல்றதெல்லாம் லாஜிக். அதனால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்றதெல்லாம் லாஜிக்கா சொல்றது. மெதுவா மனனம் பண்ணுங்க. 4 நாள்ல நல்லா உருட்டுங்க. ஹரி ஓம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துங்க. நம்ம ஆனந்தமாக தான் இருக்கும். எல்லாரும் ஆனந்தமாக தான் இருக்கும். எதெல்லாம் துக்கம் இருக்கோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட் தான். எல்லாம் ஆப்ஜெக்ட் விஷயம்தான். சப்ஜெக்டுக்கு ஒன்றும் இல்லை. நானுக்கு ஒன்றும் இல்லை. எந்த காலத்துலையும் நானுக்கு ஒன்றும் நடக்காது. அப்போ நான்லையே கவனமாக நின்றுக்கிட்டு மற்றதெல்லாம் இது பொய்ன்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே திருஷ்யம்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் சாதனை. முக்கியமான சாதனை ஞான சாதனை.